friends, welcome to Easy Point சமையல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி சவ் சவ் கட்லெட். Today recipe chow chow cutlet. Chow chow 1, 3 onion, bread crumb, கடலை மாவு, அரிசி மாவு. chow chow வந்து தோல் சீவிக்கிறணும். இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கிறணும். தண்ணியை நல்லா பிழிஞ்சுக்கிறணும். ஒரு கிளாத்தில் இல்லாட்டி ஃபில்டரில் போட்டு நல்லா இப்படி பிழிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி பிழிஞ்சுக்கிட்டோன்னா தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சுக்கிறணும் ஹேண்ட்லேயே. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு போட்டுடணும். ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடணும். நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கையிலேயே அந்த தண்ணிலாம் வலிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறணும். அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1 கப். இதை வந்து நல்லா வந்து பனைஞ்சுக்கிடணும். கடலை மாவு அரிசி மாவு வந்து சவ் சவ்வில் இருக்க ஈரப்பசையிலே வந்து நல்லா பரைஞ்சுக்கிடணும். தேவையான அளவு சால்ட், கேப்சிகம், ஆனியன், இதையும் நல்லா பிணைஞ்சுக்கிடணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் பிணைஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம், குடமிளகாய் போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரெட் கிராமில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிரெட் கிராமில் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி பிரெட் கிராம் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுவோம். டீப் ஃப்ரை பண்ணலாம். chow cutlet ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.